ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி உதிரி உதிரியான ரவா கிச்சடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். பிடிக்காதவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இந்த ரவா கிச்சடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் 1 டம்ளர் ரவை எடுத்து வச்சுருக்கேன். இதை வெறும் வானலில் இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ரவை நல்லா இந்த மாதிரி சூடாக இருக்கணும், அதோட ஃப்ளேவர் நல்லா வரணும். அதுக்கப்புறம் ரவாவை தனியாக எடுத்துகிட்டு ஒரு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கொஞ்சம் பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்து இது கூட கொஞ்சம் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு கொஞ்சம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, 2 காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கிறேன். இஞ்சி ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த மாதிரி இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வெங்காயம், நறுக்கின வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பில்லை, கட் பண்ண வெஜிடபிள்ஸ், கேரட், பீன்ஸ் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கிறோம். கலர் நல்லா இருக்கும், ஃப்ளேவர் நல்லா இருக்கும். இது மாதிரி ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ சின்ன தக்காளி ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா 3/4 பதம் வதக்கி கொடுத்த பிறகு தேவையான அளவு கொஞ்சம் பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. 1 டம்ளர் ரவைக்கு 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ண போகிறோம். இப்போ 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிப்போம். இப்போ ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். காய்கறியும் நல்லா வெந்து வந்துடட்டும். பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்ச ரவையை அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு இது கூட சேர்த்துப்போம். இப்போ நல்லா அதை கைவிடாமல் கிளறி கொடுங்க, கட்டிப்படாமல் இருக்கும். இந்த மாதிரி நல்லா கிளறி கொடுக்கணும். தண்ணியும் ரவையும் நல்லா ஒரு பதத்துக்கு வரணும். இந்த மாதிரி வந்த பிறகு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேவர் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல உதிரி உதிரியான இருக்கும். இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் நம்ம எண்ணெய் ஆட் பண்ணும்போது நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கிளறி கொடுத்து ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே ஒரு தம் போட்டுடலாம். நம்ம ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே நீங்கள் ஒரு தம் போட்டுருங்க. அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ எடுத்து பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், உதிரி உதிரியான ரவா கிச்சடி ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.